அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபா கடந்து கிருஷ்ணன். இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து பார்த்தோன்னா டாப் 300 சம்ஸ் ரீசனிங்கில் வந்து பார்த்தோன்னா நம்ம பார்ட் 8 தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 7 வரைக்கும் நான் வந்து கொடுத்துருக்கேன், ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துங்க, சரிங்களா? ஓகே, இந்த பார்ட் 8ல் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். கீழ்காணும் எண் தொடரிலிருந்து கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்கும். ஓகே, இங்கே ஒரு 5 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த 5 நம்பர்லேருந்து இங்கே பாருங்கள், இந்த 5 நம்பர்லேருந்து மேலே உள்ள எண்களில் உள்ள இலக்கங்களை ஏறு வரிசையில் எழுதும்போது கிடைக்கும் மிகப்பெரிய எண் என்ன? இதே கொஸ்டின் ஃபார்மேட் நம்ம ஒரு இதில் பார்த்துருப்போம். ஓகேங்களா? அதாவது கொடுத்துருக்கக்கூடிய நம்பரில் அந்த நம்பரை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஏறு வரிசையில் எழுதணும். ஓகேங்களா? அதாவது அசெண்டிங் ஆர்டர்னு சொல்லுவாங்க. ஸோ ஏறு வரிசையில் எழுதிட்டு அப்படி எழுதும்போது எது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெரிய எண்ணாக இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஒரு சாதாரண ஒரு சம்மு தான். ஓகேங்களா? பட் கான்செப்ட் புரிஞ்சிக்கிட்டா ஒன்றுமே கிடையாது, அப்போ மேட்ரு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த 4 3 5 அப்படிங்கிறத ஏறு வரிசையில் எழுதணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு ஏறு வரிசைனாலே அப்படி தான், சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு. அப்போ பாருங்கள், இதில் சின்ன நம்பர் என்னது 3, அப்புறம் 4, அப்புறம் 5. இது வந்து பாருங்கள் 6 7 8. இது வந்து பாருங்கள் சின்ன நம்பர் 2 2 4. இது கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, இது பாருங்கள் 2 3 8. ஓகேங்களா? அப்போ இந்த கொடுத்துருக்கக்கூடிய 4 ஆப்ஷனில் எது பெரிய நம்பரு? இங்கே பாருங்கள், இது 345 678 224 238. அப்போ 678 தான் பெரிய நம்பர். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 786, ஆப்ஷன் ஜி. ஸோ என்ன சொல்கிறாங்க, இலக்கங்களை ஏறு வரிசையில் எழுதும்போது கிடைக்கும் மிகப்பெரிய என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 678 தான் இருக்கிறதுல பெருசு. அப்போ 786ங்கிறது தான் நமக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இதே கொஸ்டின் நம்ம ஒரு பார்த்தோம். ஓகேங்களா? ஞாபகம் இருக்குங்களா? சரி, ஓகே. அடுத்தது ஓகே, செகண்ட் சம் பாருங்கள். A = 6, B = 5, C = 4, D = 3, E = 1, F = 1 அப்படின்னா ஓகேங்களா, இந்த ஈக்குவேஷனுக்கு என்ன வேல்யூ கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ பாருங்கள். ஏக்கு 6 எழுதிக்கலாம். A = 6, B = 5, C = 4, D = 3, E = 2, F = 1. இதுதான் நம்ம கொடுத்துருக்கூடிய வேல்யூ. நம்ம இதை என்ன பண்ணணும், இந்த கொடுத்துருக்கூடிய இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏ வேல்யூ, பி வேல்யூ, சி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலே முடிஞ்சு போச்சு. அப்புறம் கால்குலேட் பண்ண ஆன்சர் இங்கே பாருங்கள். ஏ இன்ட்டா, அப்போ 6 × 5 வகுத்தல் டி வேல்யூ வந்து 3 இன்ட்டு இ வேல்யூ 2 ப்ளஸ்ஸு சி வேல்யூ 4 ப்ளஸ்ஸு எஃப் வேல்யூ 1 இன்ட்டு எஃப் வேல்யூ 1. அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணோம். அப்போ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது சால்வ் பண்ண என்ன வரும், 4 + 1 5. இது ப்ராக்கெட்டுக்கு வெளியில் 1 இருக்குது. அப்போ இது வந்து பெருக்கலுக்கு தான் அர்த்தம். அப்போ 5 × 1 5 தான். அப்போ இது டோட்டலாகவே என்ன வரும், 5 தான் வரும். அப்போ 6 × 5 வகுத்தல் 3 × 2 + 5. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குது, பெருக்கல் இருக்குது, வகுத்தல் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த வகுத்தல் நான் எப்போவுமே சொல்லியிருப்பேன், வகுத்தலாக இருந்துச்சுன்னா அதை வந்து பெருக்கலாக மாற்றிக்கிங்கன்ட்டு. ஸோ பெருக்கலாக மாற்றினா என்ன பண்ணுவோம், அடுத்து இருக்கக்கூடிய நம்பரை தலைகீழி போட்டால் முடிஞ்சு போச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், 2 ஓகேங்களா வகுத்தல் 3 வகுத்தல் 4ன்னு இருக்குன்னா இதை எப்படி மாற்றலாம்னா, 2 இந்த வகுத்தல் வந்து பெருக்கலாக மாற்றலாம். பெருக்கலாக மாற்றினா என்ன பண்ணோம், அதுக்கு அடுத்த நம்பர் தலைகீழி போடணும், 1/3. அடுத்து வகுத்தில் இருக்கா அதையும் வந்து பெருக்கலாக மாற்றலாம். அதுக்கு அடுத்து இருக்கிற நம்பரை நம்ம தலைகீழி போடணும், அவ்வளோதான். அதாவது ஏன் வந்து வகுத்தில் பெருக்கலாக மாற்றிக்கிறோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் அடித்து போகிறதுக்கு. அப்போ வகுத்தில் பெருக்கலாக மாற்றிக்கலாம். மாற்றினா என்ன பண்ணணும், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நம்பரை தலைகீழி போட்டுக்கணும். புரியுதுங்க உங்களுக்கு? சின்ன கான்செப்ட் தான். இப்போ 4 வகுத்தல் 2ன்னா என்ன அர்த்தம், இப்போ 4 வகுத்தல் 2ங்கிறது இந்த வகுத்தலுக்கு பதில் பெருக்கலை போட்டேன். இந்த 2ங்கிறது வந்து பார்த்தோன்னா 1/2. ஒரே மாதிரி தான். 4/2ங்கிறத இப்படி எழுதிக்க போகிறோம், அவ்வளோதான். அது மாதிரி தான் இந்த இடத்துல 6 × 5 அப்படியே போட்டுங்க. வகுத்தில் பெருக்கலாக மாற்றிக்கிறேன். பெருக்கலாக மாற்றிட்டு அதுக்கு அடுத்த நம்பர் தான், முன்னாடி நம்பர் கிடையாது, அடுத்த நம்பர் 5 போய் 1/5ன்னு போட்டு விட்றாதீங்க. அதுக்கு அடுத்த நம்பர் என்னது, 3 1/3 × 2 + 5. இந்த +5ங்கிறது கடைசியாக தான் பண்ணணும். ஏன்னா போர்ட் மார்க் ரூல்ஸ் படி ப்ளஸ்ஸுங்கிறது கடைசியாக தான் வரும். அதுக்கு முன்னாடி பெருக்கல் இருக்கிறதெல்லாம் பண்ணிக்கணும். ஓகே, நினைஞ்சு பாருங்கள். இந்த 6 5 30. ஓகேங்களா? இப்போ அதுக்கு முன்னாடி அடித்து போட்டுக்கலாம். ஏன்னா இது எல்லாமே பெருக்கல்ல இருந்தால் மட்டும் தான் அடித்து போட முடியுமா? இங்கே பாரு, இது எல்லாமே பெருக்கல்ல தான் இருக்குது. இந்த 6 × 5 × 1/3 இதெல்லாம் பெருக்கல் இருக்குது. அப்போ 1 3 3 2 3 6. அப்போ பெருக்குன்னா என்ன வரும், 2 5 10 × 2 20 + 5 25. இல்லை ஓவரால் பெருக்கி கூட பாருங்கள், 26 சரி
6 × 5 30, 30 2 60, 60/3 அடித்து போட்டால் 20 ப்ளஸ் 5. இந்த 5 வந்து ப்ளஸில் இருக்கிறனால நம்ம அதை எதுவுமே பண்ண முடியாது, கடைசியாக கூட்டி தான் போடணும். அப்போ 20 + 5 25. அப்போ ஆன்சர் 25ன்னு ஏதாவது இருக்கா? அப்படி கொடுக்கல. அவன் என்ன கொடுத்துருக்கான், இந்த மாதிரி டைரெக்டாக நம்பர் வேல்யூ கொடுக்காம இந்த ரெண்டையும் கூட்டி வர வேல்யூ 25 வருதா, இல்லை 2 பெருக்கி வர வேல்யூ இந்த 2 பெருக்கு இந்த பெருக்கு 25 வருதா, எது 25 வருதோ அதுதான் ஆன்சர் நமக்கு. இப்போ பாருங்கள், A + D, A வேல்யூ 6, D வேல்யூ 3, 9. அப்போ 9ங்கிறது ஆன்சர் கிடையாது. ஓகே, A × C, A எவ்வளவு 6, C 4, 24, அதுவும் வராது. B × D, B 5, D 3, I 3 15, அதுவும் வராது. B × B, B எவ்வளவு 5, இன்னொரு B 5 தான். அப்போ 5 × 5 25. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா D வேல்யூ தான். ஏன்னா B வேல்யூ வந்து 5 × 5 எவ்வளவு 25. அப்போ நமக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர் 25 தான். அப்போ 25ன்னு கொடுக்காம B × B அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. கிளியரா? புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி சம் வந்து கேட்பாங்க. ஓகே, அடுத்தது தேர்டு சம் பாருங்கள். ஆல்ரெடி நம்ம இந்த சம்மை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கோம். சண்டே 2, டியூஸ்டே 3, தேர்ஸ்டே 2. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் மண்டே? என்னடா சம்மந்தம் இல்லாமல் என்னடா சண்டே 2 என்ன ஆங்கிளில் போட்டிருக்காங்களே நமக்கு தெரியல. நம்மளோட சொன்னால் ஆப்பிள், ப்ரொமோகிரானேட் இப்படிலாம் கொடுத்துட்டு என்னடா இதுக்கெல்லாம் வேல்யூ கொடுத்துருக்காங்க, இது எப்படா போகிறதுன்ட்டு. எல்லாமே வந்து அந்த உயிரெழுத்துக்கள் வவ்வல்ஸை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இந்த சம்மிலையும் நீங்கள் டக்குன்னு ஓரளவு கணிச்சிருப்பீங்க, வவ்வல்ஸ் பேஸ் பண்ணி தான். இப்போ சண்டேல எத்தனை வவ்வல்ஸ் இருக்குது பாருங்கள். வவ்வல்ஸ்னால் என்னது? உயிரெழுத்துக்கள். இப்போ ஆங்கிலத்தில் உயிரெழுத்துக்கள் என்னென்னது? A, E, I, O, U. இந்த 5 தான் வந்து உயிரெழுத்துக்கள் ஆங்கிலத்தில். அப்போ இதில் எத்தனை இருக்குது பாருங்கள். U ஒன்று இருக்குது, A ஒன்று இருக்குது, அப்போ 2. டியூஸ்டேயில் பாருங்கள், U இருக்குது, E இருக்குது, A இருக்குது, மொத்தம் 3 இருக்குது. தேர்ஸ்டேயில் எத்தனை இருக்குது பாருங்கள். U இருக்குது, A இருக்குது, சரி A இருக்குது, மொத்தம் 2. அப்போ மண்டேயில் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். O ஒன்று இருக்குது, ஓகேங்களா, அப்புறம் A ஒன்று இருக்குது, அவ்வளோதானே. O, A. அப்போ ஆன்சர் நமக்கு என்னது? ஆப்ஷன் B 2. கிளியரா? புரிஞ்சுங்களா? ஸோ இது வந்து நம்ம சம்டைம்ஸ் இப்போ இந்த சம் மாடல் பார்த்துட்டிங்களா, அடுத்த டைம் பார்க்கும்போது நீங்கள் கணிச்சிடுவீங்க. ஓகே, இது வந்து வவ்வல்ஸ் பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா பார்த்து இதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணால் கரெக்டாக வருது பாருங்கள். இது 2, இது 3, இது 2ங்கிறது கரெக்டாக வருது. அப்போ அந்த அடிப்படையில் தான் எடுத்திருக்காங்க. அப்போ மண்டேயில் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 2. ஏன்னா O1, A1 2 உயிரெழுத்து இருக்குது. ஓகேங்களா? கிளியரா? ஓகே, அடுத்த சம் பாருங்கள். ஓகே, இது வந்து ஒரு பிளட் ரிலேஷன், அதாவது ரத்த உறவுகள்னு சொல்லுவாங்க, அந்த கான்செப்டில் வரக்கூடியது. ஓகேங்களா? ஓகே, ஏன்னா நம்ம இதெல்லாம் வந்து லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிற அந்த ஒத்த ஹெட்டிங்லேயே கொடுத்துருவாங்க. அதுக்குள்ளே என்ன வேணால் கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ரமிளா கூறுகையில் எனது மாமனாரான ராமநாதனுடைய ஒரே மகனான ராமன் ராகவனுடைய தந்தை, ரமணி ராகவினுடைய சகோதரி என்றால் ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவு? ஸோ ஃபாஸ்ட்டாக படித்தா ஒன்றும் புரியாது, பொறுமையாக நிதானமாக படித்தா கொஞ்சம் புரியும். ஓகேங்களா? பட் ரொம்ப ஈஸி தான். இங்கே பாருங்கள், ரமிளா கூறுகையில், ரமிளா சொல்கிறாங்க, அவங்களே வந்து சொல்கிறாங்க, ரமிளான்னு எழுதி வச்சுங்க. ரமிளா சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, எனது மாமனாரான ராமநாதன். அப்போ ராமநாதனுங்கிறது யார்? ரமிளாவுடைய மாமனார். இங்கே எழுதி வச்சுங்க, ராமநாதன். அப்போ ராமநாதனுங்கிறது யார்? மாமனார், ரமிளாவுடைய மாமனார். ஓகேங்களா? ஓகே, என்ன சொல்கிறாங்க? எனது மாமனாரான ராமநாதனின் ஒரே மகன் தான் அவருக்கு, அந்த ஒரே மகனான ராமன். அப்போ ராமன்கிறது ஒரே ஒரு மகன் தான். ஓகேங்களா? ராமன்கிறது ஒரே ஒரு பையன். அப்போ ஒரே ஒரு பையனை தான் வந்து ரமிளாங்கிறவங்களுக்கு கட்டி கொடுத்து. ஏன்னா ரமிளாவுடைய மாமனார் ராமநாதன்னா அவருக்கு ஒரே ஒரு பையன் ராமன். அப்போ இவங்க 2 பேர் தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். கரெக்டுங்களா? ரமிளாங்கிறது ஒய்ஃபு, இவங்க வந்து ஹஸ்பண்டு. இவங்க 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஓகேங்களா? ஓகே, இது ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சு. அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா பாருங்கள், ஒரே மகனான ராமன். சரி, ஓகே, ஒரே மகனான ராமன் ராகவினுடைய தந்தை. இந்த ராமன் வந்து ராகவினுடைய தந்தை. அப்போ நான் இவங்க 2 பேர்த்துக்கு பிறந்த குழந்தை என்னது? ராகவி. கரெக்டாக? ராகவினுடைய தந்தைனா இது யாருப்பா? இது அம்மா தானே. ஓகேங்களா? அப்போ இது வந்து என்னது? பொண்ணு. இது பொண்ணு. இது வந்து ராமனுங்கிறது அப்பா, இது வந்து அம்மா. ஓகே, இது வந்து பொண்ணு. இவங்க 2 பேர்த்துக்கு பொண்ணு. ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ராகவினுடைய தந்தை. இது முடிஞ்சு. அடுத்து பாருங்கள், ரமணிங்கிறது ஒரு புது கேரக்டர் வருது. ரமணி வந்து ராகவினுடைய சகோதரி. அப்போ இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க. அப்போ இவங்க 2 பேர்த்துக்கு மொத்தம் 2 குழந்தைங்க. ராகவி ஒரு பொண்ணு, ரமணிங்கிறது ஒரு பொண்ணு, 2 பொண்ணு. ஏன்னா இவங்க சிஸ்டர்னா என்ன அர்த்தம்? அப்போ இவங்க 2 குழந்தைங்க அர்த்தம். ராகவி, ரமணி 2 பேருமே வந்து பார்த்தோன்னா ராமன் ரமிளாவுக்கு பிறந்த குழந்தைங்க. ஓகே, இதுவரையும் புரிஞ்சுங்களா? இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க பாருங்கள். சகோதரி என்றால் ரமணிக்கும் ராமநாதனுக்கும் என்ன வரும்னு கேட்குறாங்க.
அதாவது ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவு? ராமநாதனுக்கு யார்? மாமனார். ரமணிங்கிறது இங்கே இருக்குது. அப்போ ரமணி வந்து ராமநாதனுக்கு என்ன உறவு? பேத்தி தானே வருது. இங்கே பாருங்கள், ராமநாதனுடைய பையன் யார்? ராமன். அவருடைய பொண்ணு யார்? ரமணி. அப்போ ரமணிங்கிறது ராமநாதனுக்கு யார்? பேத்தி. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா பேத்தி, கிராண்ட் டாட்டர். புரியுதுங்களா? கிளியரா? அப்போ ராமநாதனுங்கிறது மாமனார், ராமனுங்கிறது பையன், ரமிலாங்கிறது மருமக. அவங்க 2 பேர்த்துக்கு இருக்கிற குழந்தைங்க தான் ரமணி, ராகவி. இவங்க 2 பேருமே வந்து பேத்திங்க தான். ரமணியும் பேத்தி தான், ராகவியும் பேத்தி தான். கிளியரா? புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது 5th கொஸ்டின். 5th கொஸ்டின் பாருங்கள். AZBYCX அப்படியே எழுதிக்கிட்டே போகிறோம். அதாவது எப்படி எழுதியிருக்காங்கன்னா பாருங்கள், ஏ ஒன்று பாருங்கள், ஏ 1 விட்டு 1 பி, அடுத்து 1 விட்டு 1 சி, அப்படி. அதுக்கு பக்கத்தில் வந்து பாருங்கள் ஏ பி சி டி இ இப்படி போகுது. அதே மாதிரி இதுக்கு பக்கத்தில் வந்து அப்படி இசட்லேருந்து தலைகீழாக பாருங்கள், இசட்டு ஒய்யு அப்புறம் எக்ஸு அப்படிங்கிற மாதிரி தலைகீழாக அப்படி பக்கத்தில் எழுதியிருக்காங்க. வேறு ஒன்றும் கிடையாது. 1 விட்டு 1 பாருங்கள். இது கடைசி, இது ஃபஸ்ட்டு, இது கடைசி எழுத்து. இதுக்கு செகண்ட் எழுத்து, இது கடைசியிலேருந்து செகண்டு. இது ஃபஸ்ட்லேருந்து 3வது லெட்டர், இது கடைசியிலேருந்து 3வது லெட்டர் அப்படிங்கிற மாதிரி. அப்படி எழுதும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி எழுதுனா கடைசி வரைக்கும் அப்படி எழுதுனா ஆங்கில உயிரெழுத்திற்கு இடதுபுறம் அருகில் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது இந்த மாதிரி எழுதும்போது, கடைசி வரைக்கும் இந்த மாதிரி எழுதும்போது, ஓகேங்களா, ஆங்கில உயிரெழுத்து என்னது? வவ்வல்ஸு தான். ஆங்கில உயிரெழுத்து என்னதுப்பா? AEIOU இதுதான் ஆங்கில உயிரெழுத்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு இடதுபுறம், அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய எழுத்து மொத்தம் எத்தனை எழுத்துன்னு கேட்குறாங்க. அது லெஃப்ட் சைடில் இருக்கிற எழுத்து மொத்தம் எத்தனை எழுத்துங்கிறது கேட்குறது இல்லை. எனக்கு உயிரெழுத்து இருந்தால் விட்டுருங்க. உயிரெழுத்து இல்லாத மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது வவ்வல்ஸ் இல்லாமல் எத்தனை எழுத்து இருக்குதுன்னு கேட்குறாங்க. அதான் இந்த படத்தில் கான்சனன்ட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது உயிரெழுத்து இல்லாத மற்ற எழுத்துக்கள் எத்தனை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ ஏக்கு பக்கத்தில் இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா இன்னொரு ஏ வருது, இல்லை இந்த ஏக்கு பக்கத்தில் இங்கே ஈன்னு வருதுன்னா எடுத்துக்கூடாது. ஏன்னா இது வந்து உயிரெழுத்து. இதுக்கு பக்கத்தில் வர்றதும் ஒரு உயிரெழுத்தாக இருக்கக்கூடாது. உயிரெழுத்து இல்லாத, அதை பாருங்கள், அருகில் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாமா? நான் உங்களுக்கு ஆல்ரெடி எழுதி நான் ஒரு இதில் வச்சுருக்கேன். ஓகே, இதை பாருங்கள். ஏன்னா அது எழுதுனாங்க இடம் பத்து, அதனால தான் வந்து இந்த பிக்சரை கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஓகேங்களா? சரி, ஓகே. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு அப்படி எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏ பி, அது பக்கத்தில் அடுத்து இசட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு லெட்ரு கடைசி லெட்ரு, கடைசி அதாவது செகண்ட் லெட்ரு கடைசியிலேருந்து செகண்ட் லெட்ரு, தேர்ட் லெட்ரு கடைசியிலேருந்து தேர்ட் லெட்ரு, அப்படி மாதிரி எழுதிக்கிட்டேன் நான். பக்கத்தில் எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ என்னென்னா, இப்போ எங்கெங்கே வந்து வவல்ஸ் இருக்குது பாருங்கள். தான் இந்த இடத்துல ஒரு வவல்ஸ் இருக்குது, இங்கே ஒரு வவல்ஸ் இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு வவல்ஸ் இருக்குது. அதாவது இடதுபுறம் தான் பார்க்கணும். ஓகேங்களா? இங்கே எல்லா இடத்துலையும் வவல்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ ஏக்கு, ஸோ இதில் பாருங்கள், இப்போ இதுக்கு வந்து ஏங்கிறது இந்த பக்கம் இருக்குது, கரெக்டுங்களா? ஏக்கு இடதுபுறங்கிறது இங்கே எதுவுமே இல்லை. அப்போ இது வந்து கன்சிடர் பண்ண முடியாது. ஓகேங்களா? அடுத்து வேறு எங்கே இருக்குது? இங்கே பாருங்கள், இவி. ஈங்கிறது வந்து ஈக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது? டபிள்யூ தான் இருக்குது. டபிள்யூங்கிறது உயிரெழுத்து கிடையாது. அப்போ இதை ஒன்று எடுத்துக்கலாம். அடுத்து யூன்னு இருக்குது. யூக்கு இடதுபுறம் என்ன இருக்குது? எஃப்ன்னு இருக்குது. அப்போ எஃப்ங்கிறது வந்து உயிரெழுத்து கிடையாது. அப்போ இதையும் நமக்கு கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து ஐ இருக்குது. ஐக்கு இடதுபுறம் என்ன இருக்குது? எஸ்ன்னு இருக்குது. அப்போ இந்த ஐங்கிறது நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இந்த இது நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ஓக்கு பக்கம் இடதுபுறம் என்ன இருக்குது? எல் இருக்குது. அப்போ இதையும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து இந்த ஓக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைடில் எம் இருக்குது. அப்போ இதையும் எடுத்துக்கலாம். அடுத்து இந்த ஐக்கு பக்கத்தில் லெஃப்ட்டில் ஆர் இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். இந்த யூக்கு பக்கத்தில் ஜி இருக்குது. அப்போ இந்த யூவும் எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஈக்கு பக்கத்தில் வி இருக்குது. அப்போ இந்த இ எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் வவல்ஸ் கிடையாது. விலாம் வந்து வவல்ஸ் கிடையாது. அடுத்து ஏக்கு பக்கத்தில் இசட் இருக்குது. அப்போ அது வந்து வவல்ஸ் கிடையாது. அப்போ இந்த ஏ எடுத்துக்கலாம். இது எல்லாமே நெருக்கி எழுதணும். நான் தனித்தனி எழுதி வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஏன்னா எனக்கு கொஞ்சம் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால. ஓகேங்களா? இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம், ஏ பி சி டி அப்படின்னு போட்டு அப்புறம் தலைகீழ நீங்கள் வந்து இசட்டு, ஓகேங்களா, அந்த மாதிரி எழுதிக்கலாம். இசட்டு ஒய்இ எக்ஸு டபிள்யூவி அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ என்னது, இது மட்டும் நமக்கு கிடையாது. மீது என்ன, 1 2 3 4 5 6 7 8 9 டோட்டலாக வந்து 9 இருக்குது. அப்போ இந்த இது எடுத்துக்கூடாது. எடுத்துக்கிட்டிங்கன்னா 10ன்னு வந்துடும். ஆப்ஷனில் 10ம் கொடுத்துருப்பாங்க. அப்போ அது எடுத்துக்கூடாது. ஏன்னா லெஃப்ட் சைடில் எதுவுமே இல்லை. மீதிக்கு மட்டும் தான் லெஃப்ட் சைடில் வந்து
என்ன இருக்குது, உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள் இருக்கிறதுனால நமக்கு டோட்டலாக ஆன்சர் நமக்கு என்னது 10. சரி, டோட்டலாக ஆன்சர் எத்தனை 9. ஓகேங்களா, ஏன்னா 10 எடுத்துக்கூடாது. 10 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நம்ம போட்டு வந்துட்டோம்னா தப்பாக போய்டும். ஏன்னா அவன் என்ன கேட்குறான், உயிரெழுத்திற்கு இடதுபுறம் அருகில் வரக்கூடிய, இடதுபுறம் பக்கத்துலேயே, இடதுபுறம்னா எது வேணால் எடுத்துக்கலாம்ல, அப்படிலாம் கிடையாது, அருகில் வரக்கூடிய பக்கத்தில். ஓகேங்களா, ஸோ பக்கத்தில் அருகில் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னா மொத்தம் 9. புரியுதுங்களா, கிளியரா? சரி, ஓகே. இதுதான் நம்ம பார்த்த 5 சம்மு. இந்த 5 சம்மே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஓரளவு வந்து வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி ஆல்ரெடி பார்த்த ஒரு 2 மாடலும் இருக்கும், பார்க்காத ஒரு 3 மாடலும் இருக்கும். ஓகேங்களா, இந்த பார்ட் 7ம் 8ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே ரீசெண்டாக 2024 கேட்ட டிஎன்பிசி வினாத்தாளிலிருந்து இருக்கக்கூடிய ரீசனிங் கேள்வி தான். சரிங்களா, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலை சந்திக்கலாம். இது கிஷோப் அகாடமி, கிருஷ்ணன். தேங்க்யூ.